மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இன்னைக்கு முருகப்பெருமானினுடைய முதற் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் வள்ளி கதையை மிகச்சிறப்பாக அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் பயிற்சி கொடுத்தது கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கலை. கிட்டத்தட்ட 500 பேர் ஆடுறாங்க. இருந்தாலும் ஒரு துளி கூட அவங்களுடைய ஸ்டெப்பில் மாற்றம் வரல அப்படின்னு சொன்னால் மனமும் உடலும் ஒருங்கே ஒன்று சேர்ந்து ஆடிட்டு இருக்குது. இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மீகம் சொல்லியிருக்காங்க. கும்மி ஆடலில் அன்னமார் அருக்காணி கும்மியும் நம்ம பாடலாங்க, காத்தவராயி கும்மி பாடலாம், பவளக்கொடி கும்மி பாடலாங்க, சிறு தொண்டர் கும்மி பாடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் உடலை பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கும் தான் என்னென்னா இந்த ஆன்மீகம் நமக்கு வழிகாட்டுதுங்க. நம்மளுடைய ஆன்மீகம் அதுதான். இல்லறவியலை நல்ல முறையில் நடத்துவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தேடல் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம பார்க்கலாம். நாங்கள் சென்னியாண்டவர் கலைக்குழு சார்பாக இன்னைக்கு முருகப்பெருமானினுடைய முதற் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் வள்ளி கதையை மிகச்சிறப்பாக அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500 நிகழ்வுகளை தாண்டி நாங்கள் பண்ணியாச்சு. இருந்தாலும் கூட இந்த திருப்பரங்குன்ற மண்ணில் இதுதான் எங்களுக்கு முதல் நிகழ்வு. மக்களினுடைய ஆரவாரமும் அந்த முருகனினுடைய அருளும் மிக சிறப்பாக இந்த இடத்துல கிடச்சிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் முருகப்பெருமானை வணங்கி இந்த கதை பார்த்திங்கன்னா வள்ளியினுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பித்து வள்ளியினுடைய திருமணம் பருவம் வரை பாடக்கூடிய வள்ளியம்மையினுடைய திருக்கல்யாணம் தானுங்க. இந்த கதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் பழனிமலைக்கு பாத யாத்திரையாக போவாங்க. அப்படி போகக்கூடிய சூழலில் அவர்களினுடைய களைப்பு தீர்வதற்காக அங்கங்கே ஒரு கூட்டமாக ஓய்வெடுக்கும்போது வள்ளியினுடைய கதை பாடலை மெல்ல மெல்ல பாடி ஆடுவாங்க. அதை எங்கள் ஊரில் இருந்து ஆரம்பித்து அந்த பழனிமலை சேரும் வரைக்கும் மெல்ல மெல்ல பாடி போகும்போது அந்த கதை நிறைவு பண்ணும்போது பழனிமலை சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த முருகப்பெருமானினுடைய பொறுப்பு அந்த புகழை வாய் வழியாக பாடிக்கொண்டிருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இந்த கலையை எடுத்துகிட்டு மேடைப்படுத்தி உலகமெங்கும் இந்த கலையை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் போயிட்டாங்க. இந்த நேரத்தில் முருகனினுடைய பேரலால் சென்னியாண்டவனுடைய திருவருளால் இவர்கள் அத்தனை பேரும் இன்னும் வளர அந்த ஆண்டவனை பிரார்த்தித்து நன்றி சொல்கின்றேன். நன்றி. அதாவதுங்க இது வரைக்கும் நான் பயிற்சி கொடுத்தது கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கலை. இந்த கலையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலைக்குழு இருக்குதுங்க. இப்போ நான் சென்னியாண்டவர் கலைக்குழு இருக்கிற மாதிரி கொங்குநாடு கலைக்குழு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலைக்குழுக்கள் இருக்குது. ஒவ்வொரு கலைக்குழுவும் 4000 பேர் 5000 பேர் எடுத்து பழக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் கொங்கு பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்ததுன்னே சொல்லலாம். அவ்வளோ தூரம் இந்த கலைகள் இன்னைக்கு ஒவ்வொரு வீடு தோறும் சென்று சேர்ந்துருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் உடலை பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கும் தான் என்னென்னா இந்த ஆன்மீகம் நமக்கு வழிகாட்டுதுங்க. நம்மளுடைய ஆன்மீகம் அதுதான். இல்லறவியலை நல்ல முறையில் நடத்துவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தேடல் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட நமது பகுதியில் இந்த கும்மியாட்டமும் நமக்கு எதை வழிகாட்டுதுன்னு சொன்னால் உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கே ஒரு சேர சீரமைத்து கொள்ள ஒரு வழியை காட்டுது. நீங்கள் இதில் கான்சன்ட்ரேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பாடலுக்கேற்ப நடனத்தை ஆடி இந்த குழந்தைகளை சரியான முறையில் கோஆர்டினேஷனோடு வர முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட 500 பேர் ஆடுறாங்க. இருந்தாலும் ஒரு துளி கூட அவங்களுடைய ஸ்டெப்பில் மாற்றம் வரல அப்படின்னு சொன்னால் மனமும் உடலும் ஒருங்கே ஒன்று சேர்ந்து ஆடிட்டு இருக்குது. இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மீகம் சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஆமாங்க. நிறைய இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கும்மியாடலில் அன்னமார் அருக்காணி கும்மியும் நம்ம பாடலாங்க, காத்தவராயி கும்மியை பாடலாம்,
பவளக்கொடி கும்மி பாடலாங்க, சிறு தொண்டர் கும்மி பாடலாம். இந்த மாதிரி தீரன் சின்னமலை கவுண்டர் கும்மி பாடலாங்க, காளிங்கராயர் கும்மி பாடலாம். இப்படி நிறைய கதைப்பாடல்கள் எங்கள் பகுதியில் உண்டு. இது எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு பாட்டுடை தலைவரை மையமாக வைத்து அவரனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்ததோ அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து கும்மி பாடலாக வந்து பாமர மக்கள் வாய் வழியே பாடி வரக்கூடிய ஒரு பாமர இலக்கியம் தான் இந்த கும்மியாட்டம். இது இன்னைக்கு எல்லா பகுதியிலும் பாடுதுங்க. நிறைய கதைகள் உண்டு இதில் பாடுவது. கும்பாபிஷேகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. ஆமாங்க. இங்கே திருப்பரங்குன்றத்தில் பாடினதும் மக்கள் ஆடினதும் எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கும்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலையை எத்தனையோ இடங்களில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் முருகப்பெருமானினுடைய திருவடியில், அதுவும் முதற்படை வீட்டில் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குதுங்க. இதை சொன்னதும் இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டாலும் வீடு போகிறதுக்கு 2 to 4 மணி வரைக்கும் ஆயிரும். இருந்தாலும் கூட இத்தனை குழந்தைங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அந்த முருகன் மீது இருக்கக்கூடிய பற்றாலும் எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தால் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த குடமுழுக்கு திருவிழா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த ஆறுமுக கடவுளினுடைய பாதம் தொட்டு வணங்கி அவருக்கு எங்களுடைய வணக்கத்தை தான் நாங்கள் காணிக்கைய வைக்கிறோம். இது இன்னைக்கு நிலைங்க, ஒவ்வொரு நாளும் விடிய விடிய இந்த கலையை நாங்கள் ஆடிட்டு இருக்கிறோம். முழுக்க முழுக்க முருகருக்காக இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். கருப்பசாமி கண்ணிகளை காவலிட்டு வாரானாய் நேரம் கட்டளை கருப்பேன் அழைத்து வாங்கும் நேரம் மனகே தாடா கருப்பா மனகே தாடா மனகே தாடா கருப்பா மனகே தாடா பதினெட்டா அடப்பண்ணானியே கல்பானியோ கல்பானியோ நீ குதிரை ஏறித்தானே இங்கு நீ வந்து தாலே கருப்பா வந்திட்டாரா ஜமானகரோ என்று விழிக்கும் வாடா கருப்பா விழிக்கும் வாடா இந்த கருப்பசாமி தமிழ்நாட்டு அம்மாக்காயே வெற்றிவேல் முருகா வீரகுமார் சாமியே அம்மா அப்பாக்காயே ராஜசக்தி அம்மாக்காயே ராஜஸ்ரீ ஆதித்யவரதே ராமாயணமா தாயே நாட்டாயன் சாமியே நாச்சிமுத்து சாமியே. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள்